Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வீடியோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு என்ன காலேஜோட கட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜோட கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ். இந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4962 உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 180.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 176 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 177 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 168 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 138 கட் ஆஃப்க்கும், எஸ்சிஏ அண்ட் எஸ்சில பாத்தீங்கன்னா சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல அண்ட் தென் சீட்ஸ் எதுவும் இருந்திருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 156.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 142.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 126 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 133 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 115 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 134 கட் ஆஃப், பிசில பாத்தீங்கன்னா 180 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 179.5 கட் ஆஃப்க்கும், அண்ட் தென் எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 168.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 144 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. அண்ட் தென் ஈசி கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 181.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 177 கட் ஆஃப்க்கும், அண்ட் தென் பிசிஎம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 188 கட் ஆஃப்க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 168 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 137 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 173 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 155 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல 168 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 166 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 118 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 179.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 177 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 176 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 170 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 126 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. ஃபைனலா உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் ஓசி கேட்டகரியில 158 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 145 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்பிசில 142 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 127 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் இருக்கு. ஓகே, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. இந்த காலேஜோட கோட் நோட் பண்ணிக்கோங்க. 4962 கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.